ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெங்களூர் ஜாஸ் ஃபேமிலி. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெலாம் ஒரே மாதிரி சட்னி அண்ட் குருமா வச்சு போர் அடிச்சிச்சா? வாங்க, நான் உங்களுக்கு டொமேட்டோ எக் கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் சொல்ல வந்தான். கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிட்டு 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை உடச்சி ஊற்றி பெப்பர் தூள் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதை ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள். அதாவது வந்து முட்டையை போறீங்க நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு கருக விட்டுறாதீங்க. அந்த முட்டை ஃப்ரை அளவுக்கு நல்லா கொத்தி வந்து தனியாக வேறு தட்டில் மாற்றிடுங்க. அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டு பொடிச்சு வச்ச 10லேருந்து 20 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், சீரகம் சேர்த்துட்டு தக்காளி வந்து தாராளமாக எடுத்துக்கணுங்க. 4லேருந்து 5 தக்காளியை கிரைண்ட் பண்ணி போட்டுக்கிட்டே நீங்கள் பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், காரத்தூள், ஃப்ளேவருக்காக சிக்கன் பொடி நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த அளவு கொதிச்சு வரப்போ முட்டையை தூக்கி போட்டுட்டு கொத்தமல்லி புதினா போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சுவையான டேஸ்டான அந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுதுங்க. நீங்கள் சப்பாத்தி இல்லை பூரி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ஒரே மாதிரி செஞ்சிட்ருக்கீங்களா? கண்டிப்பாக போயிட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.